அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீமாத்ரே நமஹ. இப்ப நம்ம வந்து ஆஹ் போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ் வந்து ஐ திங்க் பேராகிராஃப் 33 மட்டும் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். இல்லையா? 33 தானே முடிச்சிருக்கோம், இல்ல அதோட ஜாஸ்தியா கம்மியா? கேன் சம்மன் கன்ஃபார்ம்? காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சகண்டாசுரசூன்யகா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. அது மட்டும் தான் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? யாராவது ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஆமான்னாக்க, ஏன்னா ரெக்கார்டிங் இல்லாதனால எனக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. ஆ, கரெக்ட் தானே? ஓகே ஜி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து 34th ஸ்லோகாலேருந்து ஆரம்பிக்கணும். 34th போறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸை சில கான்செப்ட்ஸ் பிளஸ் சில விசேஷ விஷயங்களை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து இந்த இந்த பாவார்த்தம் இதுல கிளாஸஸ்ல வந்து ஸ்லோகங்களோட அர்த்தத்தை பார்க்கறச்சு அதனுடைய தாத்பரியங்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துன்னு வரோம். அப்ப நம்ம அதை பார்த்துட்டே வரைச்சு அது அழகா எப்படி சாப்டர்ஸ் வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னாக்க, முதல்ல அம்பாளினுடைய திரு அவதரிக்கை, அதுக்கப்புறமா வந்து அவளுடைய அங்க அவய லாவண்யங்கள் அதோட வர்ணனை, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீமன் நகரத்தோட வர்ணனை, பண்டாசுரவதம், இதெல்லாம் பார்த்தோம். சோ அப்படி பாக்கறச்சே மோரர்லெஸ் இது வந்து ஒரு ஒரு கதை மாதிரி நமக்கு தெரியறது இல்லையா? சோ கதை மாதிரி தெரியறது அப்படிங்கறச்சே இது வெறும் கதையாவே பார்த்துன்னு போகாத, தாத்பரியங்களை நம்ம தெரிஞ்சுண்டா கூட நமக்கு எப்படி அது அப்ளை ஆகுது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதாவது அந்த சரித்திரத்திலேயே வந்து மன்மதன் வந்து பஸ்மம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பஸ்மத்தில இருந்து உருவானவன் தான் பண்டாசுரன். அந்த பண்டாசுரன் அழிக்கிறதுக்காக சிதக்னி குண்டத்தில இருந்து திரு அவதாரம் பண்ணிட்டு அம்பாள் வரா. அதுக்கப்புறமா வந்து அந்த பண்டாசுரனோட தொல்லைகள் தாங்காதக்கு தேவர்கள்லாம் அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டதின்படி அம்பாள் என்ன பண்றா, அவன் அவதான் பண்றதுக்காக அவன் மேல போர் தொடுக்கிறா. அந்த போர்ல என்ன ஆறுது, அது ஒரு லாங் ஸ்டோரியா நம்ம பார்த்தோம். ரெண்டு பேருக்கும், அதாவது அம்பாளுனுடைய அந்த படைக்கும் பண்டாசுரனுடைய சைன்யத்துக்கும் சண்டை நடக்கிறச்சு. பண்டாசுரன் என்ன பண்றான், அஸ்திர சஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணிட்டு வரான் இல்லையா? அப்போ அவன் அந்த மாதிரி அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகம் பண்றச்சே மந்திர தந்திரங்களோட பண்றான். ஓகே, அந்த மந்திர தந்திரங்கள்னால பிரயோகிக்கப்பட்ட அந்த வெப்பன்ஸ், அந்த அஸ்திர சஸ்திரம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி பார்த்தா அது ஒரு வெப்பன் மாதிரி தெரியும். பட் அதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். பட் ஜஸ்ட் ரிமைண்டர், மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா துர்குணங்களையும் குறிக்கிறது அந்த வெப்பன்ஸ் எல்லாம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தாக்க, சோம்பேறித்தனம், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது, வேலைகளை போஸ்ட்போன் பண்ணி மந்தமா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பேனிக் ஆகுது, கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறது, ஒரு ஹெசிடேஷனோட இன்ஹிபிஷனோட இருக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்களை அம்பாளோட சைன்யத்தின் மேல அவன் வந்து போர்ல பிரயோகம் பண்றச்சே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, மந்திரினியும் வாராகி இவா இந்த ரெண்டு சக்திகளை தவிர பாக்கி எல்லாரும் வந்து அப்படியே நில கொலைஞ்சு போயிடுறான். அப்ப அந்த மந்திரினியும் வாராகி மட்டும் ஏன், அவளுக்கு மட்டும் எந்தவித ஒரு
தீங்கும் இல்லாம அவ எப்படி வந்து ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு பார்த்தோமே ஆனாக்க, அந்த மந்திரினி வாராகிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறச்சேயே கவனிச்சிருப்போம். மந்திரினி எப்படி உருவாகி வரா, எப்படி உற்பத்தி ஆறா, எப்படி சிருஷ்டி ஆகி வரா அப்படின்னு கேட்டாக்க அம்பாளினுடைய இக்ஷு கோதண்டத்திலிருந்து வரா. ஓகே, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம். அப்புறம் வாராகி சக்தி எப்படி வரா அப்படின்னு கேட்டாக்க அம்பாளினுடைய பஞ்ச பானங்கள்ல இருந்து வரா. ஓகே, அப்ப இந்த இக்ஷு கோதண்டம், அந்த கரும்பு வில், இக்ஷு கோதண்டம்னாக்க இக்ஷுனா கரும்பு, கோதண்டம்னா வில்லு. சோ அந்த கரும்பு வில் எதை குறிக்கிறது? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கரும்பு வில்லானது வந்து நம்மளுடைய மனச குறிக்கிறது. ஓகேவா? அந்த மனசு வந்து அப்படியே அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இக்ஷு அந்த வில்லானது கரும்பு மாதிரி இருக்கு. நம்ம மனசு வந்து கரும்பு வில் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம மனசும் கூட என்ன நடக்கிறது அப்படின்னாக்க, இப்போ கரும்பு வந்து எல்லாருக்கும் தெரியும், வெளியில இருக்கிற போர்ஷன் வந்து அப்படியே ரிஜிடா ஹார்டா இருக்கும் இல்லையா? ஆனா அது உள்ள இருந்து இனிமையா இருக்கிற ஒரு ஜூஸ் வந்து வெளியில வருது. கரெக்டா? சோ இதுதான் வந்து மனுஷனுடைய மனசும். விச் மீன்ஸ் ஹார்டா இருக்கிற ஒரு விஷயமும் இருக்கு, இனிமையா இருக்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சோ இட்ஸ் அ மிக்ஸ்சர் ஆஃப் போத். அப்ப மனுஷனுடைய மனசுமே என்ன அப்படின்னாக்க துவைத்தத்தை காமிக்கிறது, ரெண்டு விதமா இருக்கிற ஒரு நேச்சரை காமிக்கிறது. ஓகேவா? மனசும் ரெண்டு விதமா இருக்கு. பட் நமக்கு எப்போ அம்பாளின் மேல அந்த பக்தி வந்து நாம அவ டுவர்ட்ஸ் ஹர் நம்ம மனச வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த டியூவாலிட்டி இல்லாம, அதாவது ஒண்ணு இந்த ரெண்டா இருக்கக்கூடாது, அந்த ரெண்டுமே ஒண்ணு ஜாஸ்தி ஒண்ணு கம்மியா இருக்கக்கூடாது. ரொம்ப ரிஜிடா மட்டும் இருந்தா எப்படி முடியாது. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ரொம்ப அப்படியே சாஃப்டா இனிமையா அப்படியே இருந்தா அதுவும் நடக்காது. அப்போ நம்ம மனச ஒருநிலைப்படுத்தி அம்பாளின் மேல பக்தி செலுத்தி மோட்சத்துக்கான பாதையில போகணும் அப்படிங்கிற பட்சத்துல மனசானது பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, அப்ப அந்த பேலன்ஸ் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட கவனத்தை அம்பாளின் திருவடிகள் மேல செலுத்தினோமேயானாக்க மனசனுடைய ஒரு சமத்துவம், ஒரு பேலன்ஸ் பண்ற அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இது இக்ஷுகோதண்டம். அந்த பஞ்சபானங்கள் அதுல இருந்துதான் வாராகி வர. அப்ப அந்த பஞ்சபானங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய ஐம்புலன்களை குறிக்கிறது. ஓகே, அந்த ஐம்புலன்கள் வந்து நிறைய விஷயங்களை உற்பத்தி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க ஆசை, பேராசை, மாயை, ஒரு ஏக்கம், ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏக்கம். சோ இதெல்லாத்தையும் குறிக்கிறது அந்த பானங்கள். அப்ப இதுலேயும் ஓகே, இதுல இருந்தும் நம்ம மீண்டு வரணும், இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மீண்டு வந்தாதான் அம்பாளிடத்துல பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டோமே ஆனாக்க அத எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். எப்படி பண்ணணும்? அம்பாள் இடத்துல அம்பாளின் திருவடிகள் மேல நம்மளோட கவனத்தை செலுத்தி அந்த பக்தியானதை வரவேற்றணும். சோ இது ரெண்டும் மட்டும் கிடையாது, அலாங் வித் திஸ் அம்பாளினுடைய திருக்கரங்கள்ல ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். தியான ஸ்லோகம், மெயின் ஸ்லோகம் எல்லாம் வந்துடுத்து. அம்பாளினுடைய திருக்கரங்கள்ல இந்த கரும்பு வில்லு பஞ்சபானங்கள் இருக்கு. அதை தவிர பாசாங்குசமும் இருக்கு, பாசமும் அங்குசமும் இருக்கு. எகெயின் பாசம் அப்படிங்கறது அந்த மாயினால ஏற்படுற ஒரு 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 பந்தம், ஒரு அட்டாச்மெண்ட். ஓகே, அப்ப அம்பாள் அந்த அங்குசத்தை என்ன பண்றான்னாக்கா அங்குசம் மூலமா நம்மள அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து அப்படி குத்தி எடுத்து டிட்டாச் பண்ணி விடுறான். ஓகே, சோ அவளுடைய இந்த அந்த ஆயுதங்கள் எல்லாமே நம்மளுடைய மனச கட்டுப்படுத்தி அவ மேல பக்தி செலுத்துறதுக்கான ஒரு பாதையை காமிச்சு கொடுக்கறது. கரெக்டா? அப்போ அத புரிஞ்சுட்டோம்னாக்க இத வெறும் கதையா பார்க்காதக்கி, எகெயின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த பண்டாசுரன் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பண்டாசுரன் இருக்கான். அவன் இடத்துல என்னெல்லாம் துர்குணங்கள் இருக்கோ அந்த துர்குணங்கள் எல்லாம் நமக்கிட்டையும் இருக்கு. ஓகே, அப்போ அம்பாள் வந்து தன்னோட அந்த அஸ்திர சஸ்திரத்தினால பண்டாசுரனை எப்படி வதம் பண்றாளோ அதே மாதிரி நாம அவ மேல பக்தி செலுத்துறதன் மூலமா அவகிட்ட இருக்கிற இந்த அஸ்திர சஸ்திரங்கள் என்ன பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதன் மூலமா நம்ம கிட்டக்க அந்த பக்தியானது ஜாஸ்தியாகி அவ மேல ஒரு ஒரு அந்த கான்சென்ட்ரேஷன், அவ திருவடிகள்ல
ஃபோக்கஸ் பண்ணி பக்தி பண்றதுக்கான ஒரு தன்மைய இதெல்லாம் உண்டு பண்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ தீஸ் ஸ்தோத்ராஸ் ஆர் தி நாமாஸ் ஆர் த தத்வார்த்தம்ஸ் பிஹைண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் மியர் ஸ்டோரிஸ். நம்ம வாழ்க்கையில அடிப்படையா தேவைப்படுற விஷயங்களை தான் நமக்கு இது எல்லாமே காமிச்சு கொடுக்கறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இப்ப இது மட்டும் பார்த்தது, அதாவது பேராகிராஃப் 33 ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, காமேஸ்வராஸ்திர நிர்தத்த சபண்டாசுர சூன்யகா, அதோட போரானது இனிதே நிறைவுற்றது. நல்லபடியா போர் முடிஞ்சுடுத்து, பண்டாசுரனை அழிச்சிட்டான். ஓகே, பேராகிராஃப் 33 2வது வரி என்ன சொல்றா, அந்த போர் முடிஞ்சு போஸ்ட் சக்சஸ் செலிப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி அந்த ஒரு லைன் வர்ணிக்கிறது. என்ன சொல்றா, பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா, அவளோட வைபவங்களை பாடுற மாதிரி அந்த பிரம்மனும் இந்திராதி தேவர்களும் கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றா, அவளை ஸ்துதி பாடுறா அப்படின்னு முடிச்சோம். ஓகே, இப்போ அது முட்டுக்கும் என்ன சாப்டர் வந்தது அப்படின்னு கேட்டாக்க பண்டாசுர வதம். நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த 33 2வது லைன் இருக்கு இல்லையா, அத சில ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல பண்டாசுர வதத்தோடயே சேர்த்துடுறா, சில ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல அடுத்த சாப்டர்ல சேர்க்கிறா, சில பேர் அது ஒரு தனி எபிசோட். ஓகேவா? சோ இட் டசன்ட் மேட்டர், அது எந்த சாப்டருக்குள்ள வந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சோ பட் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, அப்போ நம்ம இப்போ பண்டாசுர வதம் பேசிக்கா அந்த 33 பேராகிராஃபோட முடியறது அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னாக்க, அடுத்ததா புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளினுடைய மந்திர ரூப வர்ணனை. இது ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும், இருந்தா கூட நம்ம சில பேசிக்கான விஷயங்களை புரிஞ்சுட்டோம்னாக்க ஃபர்தரா ஸ்லோகங்களோட அர்த்தத்தை பார்க்கறச்சு நமக்கு ஈஸி ஆயிடும். ஓகே, சோ நம்ம ஸ்லோகத்துக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்களை இன்னைக்கு கவர் பண்ணக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன பார்த்தோம், மந்திர ரூப வர்ணனை ஆரம்பிக்கிறது எங்க இருந்து, 34வது பேராகிராஃப்ல இருந்து மந்திர ரூப வர்ணனை, அதாவது 84வது நாம ஆரம்பிக்கிறது. ஓகேவா? அதுல இருந்து மந்திர ரூப வர்ணனை ஆரம்பிக்கிறது. சரியா? சோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளுக்கு 2 விதமான ரூபங்கள் இருக்கு. சரியா? இது தெய்வங்களுக்கே உரித்தான ஒரு ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? மனுஷாளுக்கு கிடையாது. மனுஷனா இப்ப இந்த மாதிரி நமக்கு எல்லாமே இது ஸ்தூல சரீரம். அப்கோர்ஸ் மத்ததும் நமக்கு அப்ளை ஆகும். பட் நம்ம பேசிக்கா பாக்குறது என்ன, இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் தெய்வங்கள் அப்படின்னு பாக்கறச்சே 2 விதமான ஸ்வரூபங்கள், அம்பாளுக்கு 2 விதமான ஸ்வரூபங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தாக்க, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். ஓகேவா? சரீரம்னு சொல்லக்கூடாது, நமக்கு சொல்றச்சே சரீரம். ஐம் சாரி, ஆக்சுவலி ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம் நமக்கு தான் சரீரம். நமக்கும் சில விஷயங்கள், இப்ப சொல்ல போற சில விஷயங்கள் அப்ளை ஆகும். பட் அது வேற விதமா இருக்கும். அதை நம்ம அப்புறமா தேவைப்பட்டதுன்னா அதை என்னங்கிறத நான் சொல்றேன், எப்படி அது கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறத சொல்றேன். இப்போதைக்கு இந்த தெய்வ ஸ்வரூபங்களோட சம்பந்தப்பட்ட இந்த 2 விதமான ஸ்வரூபங்களை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது the physical form, the tangible physical form. tangible form அப்படின்னா என்ன, அப்படியே சாலிடா, அப்படியே அழகா கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தடகாத்திரமா இருக்கிற ஒரு ஸ்வரூப். ஓகே, so which can be understood as the manifested form. so அவதாரம் பண்ண அந்த ஸ்வரூபம் அப்படின்னா என்ன, அந்த பிசிக்கல் ஃபார்முக்கு, அந்த டான்ஜிபிள் ஃபார்முக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கும். ஓகே, அப்ப கண்ணு, காது, மூக்கு, வாய், கைகள், கால்கள் இதெல்லாம் இருக்கறச்சு அந்த ஃபார்ம நாம கண்ணால பார்க்க முடியும். ஓகே, அதுதான் ஸ்தூல சரீரம். ஓகேவா? ஸ்தூல ரூபம், சாரி, ஸ்தூல ரூபம் is the manifested form which can be seen through our naked eyes. ஓகே, இப்ப நம்ம விக்கிரகமா பாக்கறச்சே அம்பாளினுடைய அங்க அவயங்களை பார்க்க முடியறது இல்லையா நம்மளால. so it is the physical form, physical ஸ்வரூபம் of அம்பாள். ஓகேவா? அடுத்தது, so it is also called as the gross form.
கிராஸ் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? சாலிடா இருக்கிற ஒரு ஸ்வரூபம். ஓகேவா? அடுத்தது பார்த்தேள் அப்படின்னாக்க சூக்ஷ்ம ரூபம். சூக்ஷ்ம ரூபம்ங்கிறது என்னது? சட்டில் ஃபார்ம். சோ இந்த சூக்ஷ்மமா இருக்கிற இந்த ஸ்வரூபத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, சோ கிராஸ் ஃபார்ம் or the sthula rupam is the physical manifested tangible form of Ambal which can be seen by our human eyes. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் தான் வந்து ஸ்தூல சரீரம். ஓகேவா? so it is a representation of a பர்டிகுலர் ஃபார்ம். ஓகேவா? ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து கோவில்கள்ல தரிசனம் பண்றோம், ஆண்கள்ல ஒரு ஒரு விக்கிரகம் வச்சோ இல்லைன்னா ஒரு ஒரு படத்தை வச்சோ பண்றோம் இல்லையா? சோ அதுல நமக்கு கண்ணு அம்பாளினுடைய அங்க அவயங்களை பார்க்க முடியாது. ஓகே, வேற இந்த சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க நான் பிசிக்கல் ஃபார்ம். ஓகே, அப்ப நான் பிசிக்கல் ஃபார்ம் அப்படிங்கறச்சே பிசிக்கலா ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஓகே, இன்ஸ்டெட் உணர முடியும். ஓகே, சோ நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்வரூபம் தான் அந்த சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கிறது. சோ இட் கேன் ஒன்லி பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்டர்னலி. நம்மளுடைய அந்தராத்மாக்குள்ள அதை வந்து நம்ம உணரதான் முடியுமே தவிர கண்ணால பார்க்க முடியாது. அப்படி இப்போ அந்த ஸ்தூல ரூபத்தை பார்க்கறச்சே நமக்குள்ள ஒரு பக்தியானது ஏற்படுறது, ஒரு 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 சந்தோஷம் வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அம்பாளை பார்த்து ரசிக்க முடியறது, இதெல்லாம் நடக்கிறது. வேற சூக்ஷ்ம ரூபத்தை பார்க்க முடியாதுங்கிற பட்சத்துல, அதை உணரதான் முடியுங்கிற பட்சத்துல அந்த உணர்தலுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு பார்த்தா we can experience the divine consciousness. ஓகே, நம்ம ஒரு விதமான ஒரு திவ்யமான ஒரு கான்சியஸ்னஸ் அப்படிங்கறச்சு அந்த சைத்தன்யம்னு சொல்றோம் இல்லையா? ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது அந்த அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸையும் டிவைன் பவரையும் நம்மளால உணர முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன். சோ நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்தல் என்ன அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய ஆத்மாவை நாமளே புரிஞ்சுக்கிறது. ஓகே, அப்போ அந்த சூக்ஷ்ம ரூபத்தை சூக்ஷ்ம ரூபத்தை ரியலைஸ் பண்ணோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? பியூர் கான்சியஸ்னஸ். சரியா? இப்போ இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம், இது எல்லாத்தையும் இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம அனுபவிச்சுன்னு வரும். கரெக்டா? அனுபவிச்சுன்னு வரைச்சே அம்பாளினுடைய அந்த இந்த என்ன சாப்டர் அது? கேசாதிபாத வர்ணனம் போது அவளுடைய அந்த ஸ்தூல ரூபத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவ கண்கள் இப்படி இருக்கு, தலைமுடி இப்படி இருக்கு, இந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, கழுத்துல இதை போட்டு இருக்கா, கால்கள் இப்படி இருக்கு, நகங்கள் இப்படி இருக்கு, முட்டி இப்படி இருக்கு, எல்லாம் பார்த்தோம். உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் முட்டுக்கும் அவளுடைய அங்க அவயங்களோட வர்ணனைய பாக்கச்சு we can imagine, ஓ அம்பாள் இப்படிதான் இருப்பா அப்படிங்கிற ஒரு 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 விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. கரெக்டா? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ஒண்ணு, அந்த பிசிக்கல் ஃபார்ம் இருக்கிறதுனாலதான் அதனுடைய வர்ணனைன்னு ஒண்ணு இருக்கு. சோ நாமளும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றச்ச எதற்கு அம்பாளே இருக்கா, ஒரு கோவில்ல போய் பாராயணம் பண்றோம், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போறோம், அப்ப அம்பாளை நேரம் பார்க்கச்சு இதை பாராயணம் பண்றச்சு அப்படியே பார்த்து நம்ம அணுவா ரசிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அது மாதிரி இந்த கேசாதிபாத வர்ணனை மாதிரி அம்பாளினுடைய சூக்ஷ்ம ரூபத்தை, அப்ப சூக்ஷ்ம ரூபம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், the unmanifested form which cannot be seen through our physical eyes. ஓகேவா? சட்டில் ஃபார்ம், சூக்ஷ்மமா இருக்கிற அந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது தான் இனிமே நாம பார்க்க போற சில நாமாக்கள். ஓகே, ஐ திங்க் ஒரு 4 நாமாவும் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அம்பாளோட அந்த சூக்ஷ்ம ரூபத்தை வந்து இப்ப எப்படி வர்ணிச்சிருப்பா? ஃபார்மே கிடையாது, ஆனா அவளுடைய சூக்ஷ்ம ரூபத்தை எப்படி அவளுடைய அந்த ஃபார்மை வச்சுட்டு சூக்ஷ்ம ரூபத்தை எப்படி வர்ணிச்சிருக்கா அப்படின்னாக்கா மந்திர ரூபமா வர்ணிச்சிருக்கா.
ஓகேவா? சோ இதுதான் ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம். இன்னொன்னு இருக்கு, அது நம்ம அப்புறம் அது வரைச்சே நம்ம அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுட்டாதான் அடுத்த 2-3 பேராகிராஃபா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ அந்த சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இன்னைக்கு உண்டான மெயின் ஹெட்டிங். ஓகே, அப்ப அந்த சூக்ஷ்ம ரூபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதுல 3 வகையான வழிகள் இருக்கு. ஓகே, அந்த சூக்ஷ்ம ரூபத்தை எப்படி நம்ம உணர முடியும் அப்படிங்கறச்சே வந்து 3 வகையான வழிகள் இருக்கு. அந்த வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் பஞ்சதசாட்சரி மந்திரம். ஓகேவா? அடுத்தது காம பஞ்சதசாட்சரி. ஓகே, அதுக்கப்புறம் காமகலா அக்ஷரம், அதுக்கப்புறம் குண்டலினி. ஓகே, 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வகை என்ன பார்த்தோம்? பஞ்சதசாட்சரின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த பஞ்சதசாட்சரி பத்தி தான் நாம வந்து இன்னைக்கு வந்து ஸ்லோகங்கள் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இந்த சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கறச்சே எகைன் சூக்ஷ்ம ரூபம் மட்டும் இல்ல, ஜென்ரலா நம்ம வந்து எப்படி வந்து பகவானை வந்து வர்ஷிப் பண்ண முடியும், வழிபட முடியும் அப்படிங்கறச்சு 3 விதமா. இது வந்து எல்லா தர்மத்திலையும் எல்லா ரிலிஜன்லயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? மூணு மூணு வகையா நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். என்னன்னு பார்த்தாக்க, த்ரூ ஒலி, விச் மீன்ஸ் சவுண்ட். ஓகேவா? நாதம், நாதம் மூலமா பகவான வழிபாடு செய்யலாம். அடுத்தது பார்த்தேன்னாக்க, முதல்ல அது ஒலி, அடுத்தது ஒளி. ஓகே, லா டிஃபரன்ஸ் இருக்கு, லா லா. சோ ஒலி அப்படிங்கறச்சே நாதம், சவுண்ட். ஒளி அப்படிங்கறச்சே வெளிச்சம். ஓகே, அடுத்தது ஃபார்ம், ஸ்வரூபம். 3 விதமா பகவானை நம்ம வந்து அனுபவிக்கலாம், பக்தி பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். ஓகேவா? அப்போ அந்த ஒலி அப்படிங்கறச்சே நாதம், ஒளி அப்படிங்கறச்சே வெளிச்சம் அப்படிங்கறச்சே அதுதான் வந்து சைத்தன்யம். சைத்தன்யம்ங்கிறச்சே நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய உணர்தல் தான் அது வந்து ஒளி மூலமா, வெளிச்சம் மூலமா நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? அடுத்தது ஸ்வரூபம் அப்படிங்கறச்சே உருவம், அந்த பிசிக்கல் ஃபார்மை வச்சு நம்ம வர்ஷிப் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இந்த அம்பாளை பொறுத்த மட்டும் 3 வகையா வர்ஷிப், 3 வகையாவும் பண்ணலாம். இப்ப சில ரிலீஜன்ல பார்த்தேன் அப்படின்னாக்க, அவள்தெல்லாம் ஃபார்ம்லெஸ் வர்ஷிப்பா இருக்கும். சில ரிலீஜன்ல ஃபார்ம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம சனாதன தர்மத்தோட ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம பகவான 3 வகையாவும் வர்ஷிப் பண்ணலாம். அப்ப நம்ம எங்க அம்பாளை வர்ஷிப் பண்ணணும், வழிபடணும் அப்படிங்கறச்சே அவளை ஒலி மூலமா, சப்தங்கள் மூலமாவும் வர்ஷிப் பண்ணலாம், ஒளியாவும் வர்ஷிப் பண்ணலாம். ஒளி அப்படிங்கறச்சே சைத்தன்யம், நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமானது அவேக்கன் ஆகுது. ஓகேவா? ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிறது, அப்படியும் வர்ஷிப் பண்ணலாம். ஸ்வரூபம் வச்சுன்னும் வர்ஷிப் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த இந்த மந்திர ஸ்வரூபமா வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறச்சே, மந்திர ஸ்வரூபமா அவளுடைய சூக்ஷ்ம ரூபமானது நமக்கு வெளிப்படுறது அப்படின்னா, அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதுவுமே அது பேர் தான் வந்து பஞ்ச தசாட்சரி மந்திரம். ஓகேவா? அந்த மந்திரம் மூலமா நம்ம அம்பாளை வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கறச்சே, அந்த மந்திரத்துக்கு மெயின் ஒரு பேர் இருக்கணும்ல, அது பேர் தான் வந்து பஞ்ச தசாட்சரி. இதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசனையோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ரொசீஜர். ஓகேவா? சோ இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய ஜபம் மூலமா தான் நம்ம வந்து அம்பாளை வழிபடுறோம். பஞ்சதசாட்சரி அப்படிங்கறச்சே, பஞ்சனா 5, தச அப்படின்னாக்க 10, தச அப்படின்னா 10. சோ பஞ்சதசாட்சரி அப்படின்னா 10 + 5, 15 எழுத்துக்கள் கொண்ட ஒரு மந்திரம். ஓகேவா? இது ஒரு பிரதானமான வழிபாட்டு முறை. இந்த மந்திர ஜபம்ங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, ஸ்ரீவித்யா உபாசனையில பிரதானமான ஒரு வழிபாட்டு முறை. இந்த பஞ்சதசாட்சரி லெவல தாண்டிட்டோம்னாக்க அடுத்தது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, அந்த ஒரு மந்திரத்துக்கு பேரு ஷோடசி மந்திரம். ஓகே, ஏன் அது ஷோடசினாக்க 15 + 1 ஷோடசி அப்படிங்கறச்ச 16ங்கிற நம்பரை குறிக்கிறது. ஓகேவா? சோ அது ஷோடசாட்சரி. ஓகேவா? சோ பஞ்சதசாட்சரி பிளஸ் ஷோடசி,
இதெல்லாம் கம்பைன் ஆனதுதான் ஸ்ரீவித்யா உபாசனை. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகமானது இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய ஹிடன் ஃபார்ம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணாதான் நம்ம அம்பாளை அடைய முடியுமா? அப்ப வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாதா? என்னால நித்யா அந்த நித்தியப்படி பூஜை தான் பண்ண முடியும், நித்தியப்படி பாராயணம் தான் பண்ண முடியும். கிரமமா ஜபம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு உண்டான அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணிட்டு என்னால அம்பாளை வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குறை எனக்கு இருக்கு. ஆனா அம்பாள் என்ன சொல்ற, டோன்ட் வரி, நீ ஜபம் எடுத்துட்டு தான் என்னை அடையணுங்கிறது கிடையாது. இன்ஸ்டெட் இந்த 1000 நாமாக்களை பக்தி ஸ்ரத்தையா ஜபிச்சாலே, பக்தி ஸ்ரத்தையா பாராயணம் பண்ணாலே அந்த ஸ்ரீவித்யா உபாசனைக்கான பலனானது உன்னை சேரும் அப்படின்னு அம்பாள் நமக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குறா. ஓகேவா? இத பண்ணு, அது முடியலையா இதையாவது பண்ணு. சோ இட் டசன்ட் மீன் தட் இப்ப நான் லலிதா சஹஸ்ரநாமம் தான் பண்றேன், உபாசனா மார்க்கம் பண்ணல, உபாசனா மார்க்கம் மூலமா அம்பாளை வழிபாடு பண்ணல அப்படின்னா டசன்ட் மீன் தட் அவளுக்கு ஸ்ரீவித்யா உபாசனையில ஈடுபடுறவாளுக்கு ஜாஸ்தி பலன், நமக்கு கம்மி பலன் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. ஓகே, அப்கோர்ஸ் அவ எல்லாருமே மதிக்கப்பட வேண்டியவா தான். ஏன்னா நம்மளால முடியாத ஒண்ண அவ அதை ஒரு ஒரு தபசா எடுத்துட்டு ஒரு வைராகியத்தோட அவள்லாம் அந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கா. ஓகே, அவ எல்லாருமே வணங்கக்கூடியவா இல்ல, அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. பட் பலன்களை பொறுத்த மட்டும் ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு அம்பாளே இந்த பூர்வ பாகத்துல சொல்றான். சரியா? அப்போ இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் தான் அடுத்த வர 2-3 ஸ்லோகங்கள்ல அடங்கியிருக்கு. அப்படிங்கறச்சே பஞ்சதசாட்சரி நம்ம எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை அக்ஷரங்கள் அப்படின்னு பார்த்தோம், 15ன்னு பார்த்தோம். கரெக்டா? அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை அம்பாள் இடத்துல எப்படி நம்ம பாக்குறது, மந்திர ரூபமா அவளை எப்படி நம்ம உபாசனை பண்ணலாம். ஓகேவா? அங்க அவயங்களோட அவளை வர்ணிக்கணும் அப்படிங்கறச்ச கண்ணு இப்படி இருக்கு, காது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மந்திரங்களே சாட்சாத் அம்பாள் தான் அப்படிங்கறச்சே அந்த மந்திரங்களானது அம்பாளினுடைய அங்கத்துல எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறதுதான் அந்த ஸ்லோகம். ஓகேவா? அடுத்ததா வரப்போற ஸ்லோகம். எகெயின் ஸ்லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பஞ்சதசாட்சரி 15 அக்ஷரங்கள்னு பார்த்தோம். அந்த பஞ்சதசாட்சரி அக்ஷரங்கள் 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் அப்படியே குவிக்கா நோட் பண்ணின்றோம். ஓகே, பெருசா ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. அது ஸ்லோகத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, சோ 3 பாகம் அப்படிங்கறச்சே ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாகம் அது என்னது அப்படின்னு கேட்டாக்க அதுதான் இந்த பாகம்னு சொன்னேன் இல்லையா, 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது அதுக்குதான் கூட்ட அப்படின்னு ரெஃபர் பண்றா சம்ஸ்கிருதத்துல. கூட்ட அப்படின்னா ஒரு கலெக்டிவா இருக்கிற ஒரு போர்ஷன். ஓகே, கலெக்டிவா இருக்கிற ஒரு சேகரிக்கப்பட்ட ஒரு குரூப்பா இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அப்ப இங்க அந்த கூட்டம் அப்படின்னு சொல்றோம், பாகம்க்கு பதிலா கூட்டம் அப்படின்னு சொன்னாக்க வாக்பவ